மந்த்லி அதாவது ஒவ்வொரு மாசமும் இந்த ஏஎம்எஃப்ஐ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உடைய ஃப்ளோ ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்த உடனே வந்து இந்த ஃபண்டு இவ்ளோ கோடி வந்திருக்கு. ஸோ இந்த ஃபண்ட்ல இவ்ளோ பணம் வந்து வெளிய போயிருக்கு அப்படின்னு நெறைய நியூஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஒரு காமன் டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் வந்து எத வந்து நம்மளுக்கு சொல்ல வருது அப்படின்றது தான். ஸோ இத பார்த்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட்டும் வரும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து எதுக்காக, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய இந்த ஃப்ளோ ரிப்போர்ட் எதுக்காக ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ளோ ரிப்போர்ட் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு சொல்ல வருது அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்போ மந்த்லி இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய ஃப்ளோ ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஏஎம்எஃப்ஐ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, நியூ அமௌண்ட் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டில் நியூவாக எவ்வளோ அமௌண்ட் வந்து உள்ளே வந்திருக்கு, அதே மாதிரி வெளியே வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க, வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்றது தான். ஸோ உள்ளே வரதை வந்து இன்ஃப்ளோவும் வெளியே போகிறத அவுட்ஃப்ளோ அப்படின்றதையும் சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நெட் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ற அந்த ஸோ இதுதான் வந்து மந்த்லி ரிலீஸ் பண்ற இந்த ஒரு ரிப்போர்ட். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ 10,000 கோடி வந்து ஃபண்டு வந்து உள்ள வந்திருக்கு, அதாவது இன்ஃப்ளோ வந்திருக்கு. 7,000 கோடி ஃபண்டு வந்து வெளியே போயிருக்கு அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து 3,000 கோடி. இதுதான் நெட் ஃப்ளோ. இதுதான் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு அனலைஸ்ட் யூஸ் பண்ற ஒரு டேட்டா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை பார்த்து தான் வந்து அனலைஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு ஐடியாவுக்கு வருவாங்க. இந்த மாதிரியான மார்க்கெட்லலாம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் வரும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு கொஷின் வரும். என்ன அப்படின்னா, ஒரு ஃபண்டு அதிகமாக இன்ஃப்ளோ வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு பெஸ்ட் ஃபண்டாக இருக்குமா, இல்லை அந்த ஃபண்டை வந்து அதிகமாக அவுட்ஃப்ளோ வந்திருக்கு அப்படின்னா இது வந்து டேஞ்சரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃப்ளோவை பற்றி பேசுகிறோம். ஸோ அந்த ஃபண்டை பொறுத்த வரையும் அதிகமான முறையில் இன்ஃப்ளோ வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு பெஸ்ட் ஃபண்டா அப்படின்னு கேட்டால் அப்படி நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா பாசிட்டிவ் இன்ஃப்ளோ அப்படின்றது நார்மலாகவே இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்றத தான் காட்டும். நியூ எஸ்ஐபி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆனால் அதனால அந்த ஃபண்டு வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா இன்ஃப்ளோஸ் வந்திருக்கு, அதனால கண்டிப்பான முறையில் அந்த ஃபண்டு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும் அப்படின்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அது வந்து உறுதியாக யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மணி ஃப்ளோவை பார்த்துட்டு நம்ம வந்து ஃபண்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ மணி ஃப்ளோ வேற, ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேற. ஸோ இதை பார்த்துட்டு தான் வந்து இன்ஃப்ளோ வந்து நம்ம முடிவு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட் ஃப்ளோ இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பயப்படணுமா, நம்ம வந்து அது டேஞ்சரா அப்படின்னு கேட்டால் அதையே நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்குமே நம்ம பெரிய ஒரு அவசியம்லாம் இருக்காது. ஸோ பல டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ சிலர் வந்து அவங்களுடைய பர்சனல் நீட்ஸுக்காக வந்து பணத்தை வந்து வித்ட்ரால் பண்ணுவாங்க. ஸோ சிலர் வந்து அசட் அலோகேஷன் பண்ணுறதுக்காக சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவுட்ஃப்ளோ வந்தாலே வந்து அந்த ஃபண்டு மோசம் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து பேனிக் ஆகாமல் கான்டெக்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து இப்போது அவுட்ஃப்ளோவும் தெரிஞ்சிருச்சு, இன்ஃப்ளோவும் தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் என்ன மாதிரி விஷயங்களை வந்து கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு லார்ஜ் கேப் ஃபண்டுக்கு அதிகமாக இன்ஃப்ளோஸ் வந்திருக்கு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் சேஃப்டியை வந்து அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஃபண்ட்ஸ் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் எடுக்க தயாராகிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபண்டுக்கு வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் டெட் ஃபண்ட்ஸுக்கு நம்மளுடைய மணி ஃப்ளோ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக ஆகிருக்கு. அதே மாதிரி அதை வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கோல்டு ETF, ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃப்ளோலாம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் மேலே மக்கள் வந்து அதிகமான முறையில் ஒரு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிக்கான சிக்னல் தான் வந்து கோல்டு ETF அண்ட் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த ஃபண்டுக்கு பணம் வந்துச்சு அப்படின்றத தாண்டி எந்த கேட்டகரிக்கு பணம் வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்றத தான் வந்து ஒரு பெரிய க்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் இப்போ என்ன ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஜூன் 2026 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய இன்ஃப்ளோஸ் வந்து கிட்டத்தட்ட 26.5
5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸா 64 மந்த், அதாவது 64வது மாதமா நெட்டுடைய அந்த பாசிட்டிவ் இன்ஃப்ளோ வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டும் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது மூலியமா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையும் இந்தியாவுடைய ஈக்விட்டி மார்க்கெட் மேல இன்னும் ஒரு லாங் டேர்ம் கான்ஃபிடன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது தான் தெரியுது. ஸோ ஆனால் இதையும் பார்த்து நம்ம மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து இனிமேல் மேலே தான் போக போகுது அப்படின்ற எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கக்கூடாது. ஸோ ஓவராலாக வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உடைய இந்த ஃப்ளோ ரிப்போர்ட் அப்படின்றது ஒரு டிசிஷன் மேக்கிங் டூலா இருந்தாலும் அது மட்டும் வந்து டிசிஷன் மேக்கிங் டூலா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டோடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எக்ஸ்பென்ஷன்ஸ் ரேஷியோ, ரிஸ்க் லெவலு, போர்ட்ஃபோலியோட குவாலிட்டி அண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்டோடைய அந்த ட்ராக்கோடைய ரெக்கார்டு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணணும். அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டோட அந்த ஹாரிசான் ரொம்பவே முக்கியம். இது எல்லாத்தையும் சேர்த்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஒரு ஃபண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, ஃப்ளோவை வச்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போதான் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய இன்ஃப்ளோவை எந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, எப்படி பார்ப்பீங்க? ஸோ இன்ஃப்ளோவாக இருக்கட்டும், அவுட்ஃப்ளோவாக இருக்கட்டும், நெட் ஃப்ளோவை பார்த்து நீங்கள் ஏதாவது இது பண்ணியிருக்கீங்களா? ஸோ என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.